ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ட்ராமா கேம் ஆஃப் லவ் அப்படிங்கிறது தான். இது ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைக்காம இருந்தப்போ அவங்க தான் சப்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். எடுத்த உடனே ஒரு கார் லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. அது காட்டிகிட்ருக்காங்க. ஈவெண்ட்டுக்கு அந்த தாய்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய நிறைய பணக்கார மக்கள்லாம் வந்திருக்காங்க. அங்கே அந்த கார் லான்ச்சை பார்க்கணும், காரை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் போது சில பொண்ணுங்க அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேருக்கு மத்தியில் எல்லாரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் இருந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி போயிட்டாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி தான், அவள் கொஞ்சம் புவரானவளா. ஸோ அதனால அவள் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துப்பா, கிடைக்கிற மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எடுத்துப்பா. அவளுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி, அவங்கள பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ குட்டி ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோயின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தானா, இங்கே ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஷோரூம்ஸ்க்காக ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ள்ஸ் கேதர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டான்ஸ் பண்ண சொல்லுவார். ஸோ இப்போ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ரிச் பர்சனை அலாட் பண்ணிகிட்ருக்காரு, ஃபோட்டோகிராஃப்லாம் கொடுத்துட்டு. ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த இடத்துல அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதோட அந்த காரை அந்த நபரை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு, இந்த நபரை நீ தான் காரை வாங்க வைக்கணும், அப்படி நீ வாங்க வச்சுட்ட அப்படின்னா உனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறான். அங்கே விக்கிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த விக்கிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. அவளை பார்த்துட்டே இருக்கான். பட் ஆனால் அவனை கவர் பண்ணுறதுக்குன்னு அப்ரோச் பண்ண பொண்ணு வேறு பொண்ணு. ஸோ இப்போ அந்த பொண்ணு அவன்கிட்ட டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவனோட கவனம் ஃபுல்லாக ஹீரோயின் மேலே தான் இருந்துட்டுருக்கு. அப்போ ஹீரோயினும் எதையுமே சட்டை செய்யாமல் நின்றுட்டுருக்கும் போது ஈவெண்ட் மேனேஜர் உனக்கு கொடுத்தா பார்ட்டி அங்கே வந்துட்டான், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அப்படியே லைட்டாக செட்யூசிங் லுக்கோட திரும்பி பார்க்குறாளா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். ஸோ ஹீரோயினை அவங்க டார்கெட் பண்ண சொன்ன ஆளே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் சாஞ்சி அவனுக்கு பூசெல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஹீரோவுமே கண் எடுக்க முடியாமல் அவனை பார்த்துட்ருக்கா. ஹீரோ கூட இருக்கிறான் இல்லையா, அவன் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஹீரோ ஒரு கோல்ட் அண்ட் ரூடான பர்சன் மாதிரி தான் இருந்துட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவனுக்கு போகிறது பழக்கமாக இருக்காது. இப்போ தான் முறையாக வந்திருக்கான் போல். இங்கே ஹீரோயினும் அவனும் க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் அப்படியே கட் பண்ணி இன்னொரு நபரை காட்டுறாங்க. அதே ஈவெண்ட்டுக்குள்ளே ஹீரோவுடைய அப்பா தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் அங்கே கூட ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி ஒரு பொண்ணை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இதை அவங்க அப்பா இறங்கின உடனே அவங்க அப்பாவுடைய கார் டிரைவரை ஃபோட்டோ எடுத்து உடனே அட்ராக்ட் ஆகிட்டேனா விக்கி. ஸோ இப்போ ஹீரோ கூட போய் நின்றுட்டுருக்கிறத அவன் பார்க்குறான். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஹீரோவை போட்டு முறைச்சிட்டு இருக்கான். ஹீரோக்குமே விக்கியை பார்த்து பிடிக்கல. இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் போல். அது போக போக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவுடைய அப்பா உள்ளே என்ட்ரி கொடுத்துட்றாரா. தான் அந்த ஈவெண்ட் மேனேஜரும் காருக்குள்ளே போயிட்டு இன்டீரியர்ஸ் அப்புறம் காரோடைய டெக்னாலஜி எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோயினும் ஹீரோக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட அவன் எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் உள்ளே போயிட்டான். அப்போ ஹீரோவுடைய அப்பா கரெக்டாக பார்த்துடுறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷாக் ஆகிடுறாரு. அப்போ ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்காரா. அவருக்கு ஹீரோயினுடைய முகம் மாறி வேற யாரோ அங்கே நிற்கிற மாதிரி தோணுது. அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் நாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இவர் இதே ஷாக்கோடு இங்கே பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் அந்த காரில் ஏறிக்கிறா. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார் நிற்கிதான். அதில் விக்கிக்கு அசைன் பண்ண அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணுங்க இந்த காரை எப்படியாவது அவங்க வாங்க வச்சாதானே கமிஷன் கிடைக்கும். ஸோ விக்கி கூட இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கார்ல, அவள் விக்கியை கிஸ் பண்ணுறது டச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன்கிட்ட க்ளோஸராக நடந்துக்கிறா. இந்த மாதிரி அவனை காரை வாங்க வச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் விக்கியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்ததுலேருந்து ஹீரோ கூட ஃபுல்லாக அந்த காரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த காரில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் பொறுமையை கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கானா. அதுக்கப்புறமா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு சரி வந்த வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை, அதை தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ ஹீரோவுமே இல்லை, இந்த மாதிரி காரெல்லாம் விற்று கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் கமிஷன் கிடைக்கும்ல, ஸோ நீங்களாம் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே இந்த மாதிரி யூஸ்லெஸ் பேச்செல்லாம் வேண்டாம், வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டோன்னே ஹீரோயினும் நிஜமாவா நீங்களா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாயிடுறா. ஹீரோவும் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீ எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அங்கே பாரு மற்றவங்கெல்லாம் காரில் இருக்கக்கூடிய நபரை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே ஹீரோயினும் அந்த காருக்கு வெளியில் எட்டி பார்க்குறான்.
பார்த்தா அங்கே விக்கியும் அந்த இன்னொரு பொண்ணும் மேக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தான் ஹீரோனுக்கு புரியுது ஹீரோ என்ன எதிர்பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட திரும்ப காரை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் காரை பற்றி பேசினதெல்லாம் போதும், நாம் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை இழுத்து கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸராக வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் கடைசி நிமிஷத்தில் அவளுடைய கார்டு எடுத்து வாயில் விட்டுடுறா நடுவில். ஸோ இப்போ வந்து ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு அவளை பார்க்க, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, உனக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் லைஃப் லாங் வந்துட்டு ஹெல்த்தியாகவும் கிடைக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. இதனால் ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கார் டோரை திறந்து வெளியில் வந்துடுறான். ஹீரோ கோமா அங்கேருந்து கிளம்புறத மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை வந்து அசைன் பண்ணியிருப்பான்ல அந்த ஈவென்ட் மேனேஜர் அங்கே வந்துட்டு நீ என்ன பண்ண, எதுக்காக இப்போ அவர் கோச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எடுத்து கேட்டுட்ருக்காரு. இன்னும் இந்த மாதிரி அவன் என்கிட்ட எதிர்பார்த்தான், பட் ஆனால் என்னால் அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் அவனுக்கு பாலிசி விற்க பார்த்தேன், அவன் கோச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே உன் இன்சூரன்ஸ் வேலையை மூட்டை கட்டி வைக்கவே மாட்டியா, இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கேன், அவன் காரே வாங்க மாட்டான் போ, உனக்கு தான் நஷ்டம் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஈவெண்ட்டில் நடத்திட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேட்குறான் ஸோ கார் வாங்குறதுக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு விக்கி உடனே காரை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அவனை கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸராக நடந்துக்கிறான். அதான் அந்த ஹோஸ்ட்டுமே ஹீரோவோட ஒப்பீனியன் கேட்குறாங்க, அவன் இந்த காரை வாங்க போகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் பேசின பேச்சுக்கு இவன் கண்டிப்பாக காரை வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு நின்றுட்டே இருக்கான். கடைசியில் எல்லாரையும் ஷாக் பண்ணுற மாதிரி ஹீரோவும் அந்த காரை வாங்குறேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே கொண்டாட்ட தாங்கலை. அவன் வந்து அந்த ஷாக்கை மீறி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது ஹீரோவுடைய அப்பாவுமே என் பையனா இவன் ஒரு பொண்ணு சொல்லி காரை வாங்குறானா, எல்லாமே புதுசாக இருக்குது, அந்த பொண்ணு மேலே எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கிளப் ஏரியாவை காட்டுறாங்க. அதில் 3 பொண்ணுங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை வந்து கொண்டு போய் கொடுக்க சொல்லி அசைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் தான் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்திருக்காங்க. அங்கே தூரமாக உட்காந்துருக்கக்கூடிய 3 பொண்ணுங்களை இவனுங்க சைட் அடிச்சுக்கிட்டு யார் யாருக்கு எந்த ட்ரெஸ் போட்ட பொண்ணுன்னு சொல்லி கதை பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அந்த பொண்ணு அந்த ட்ரிங்க்ஸ்க்கு தேங்க் பண்ணிடுறான். ஆனால் அவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறான். இதனால் அவனுக்கு ரொம்ப வந்து இன்சல்ட்டாக போயிடுது. அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவாட்டுக்கு போயிடுறா. அவள் வந்து கொஞ்சம் பொலைட்டாக தான் பேசுகிறா, ரூடாலாம் பேசலை. இருந்தாலும் இவனுக்கு வந்து அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியலையா. ஸோ அதை வந்து தப்பாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வெளியில் போகையில் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். பிறகு பார்த்தா அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பு கூட சேர்ந்து அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கா போல். ஸோ இவன் அங்கேருந்து எட்டி பார்த்து அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னா சொல்லி கத்திட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோயினோட தம்பி அந்த பக்கமாக வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வந்து இங்கே என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்த்துடுறான். அதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை தப்பாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் இவனை நிறுத்தி முதல்ல நீ இந்த செஞ்ச வேலைக்கு வந்துட்டு ரொம்ப கேவலப்படணும், முதல்ல அந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணு, என் கண்ணு முன்னாடி பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோவோட தம்பி அதை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இவனை வந்து அசிங்கப்படுத்திட்டு அவன் கிளப்புக்குள்ளே திரும்ப போயிடுறான். ஆனாலும் ஹீரோயினோட தம்பி அவனை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுன்னு சொல்லி திட்டான். இவன் வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல அங்கே பேச்சாக இல்லாமல் கைகலப்பாக மாறுது. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஹீரோயினோட தம்பி அடிக்கிற அடியில் அங்கே ஹீரோவோட தம்பி மயங்கி விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட தம்பி கொஞ்சம் பயந்து தான் போயிடுறான். இந்த ஈவெண்ட்டை காட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அவன் ஃப்ரெண்டுமே உனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதே, இந்த மாதிரி பொண்ணுங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில் வண்டியும் வாங்கிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, அந்த பொண்ணு உனக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து எல்லா பொண்ணுங்களுமே கெட்டவங்க தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வேலையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல, ஆனால் அவள் எனக்கு கார் வாங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரியே நான் நடந்துக்கலை, ஜஸ்ட் காரை பற்றி மட்டும் தான் பேசினா, நல்லவளாக இருப்பா போல், அதுக்காகத்தான் காரை வாங்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ இவங்க பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தா அந்த பக்கத்தில் ஈவென்ட் மேனேஜரும் அப்புறம் விக்கியோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறான். இப்போ விக்கியோட அசிஸ்டண்ட் மேனேஜர் கிட்ட வந்து இங்கே ஹீரோயினை விக்கிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அந்த பொண்ணை வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி அவர் கேட்குறாரு, எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்க அவர் ரெடியாக இருக்காரு, அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஈவென்ட் மேனேஜரும் அவள் சரிப்பட்டு வரமாட்டா
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லை அவர் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பாருன்னு உடனே அந்த மேனேஜரும் சரி நான் அவகிட்ட போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோவும் இந்த மாதிரி வேலைக்கு வர பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல், எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவனை பார்க்கறதுக்குனே அங்கே விக்கி வந்துடுறான் போல். ஸோ விக்கி வந்து அவனுக்கு அசைன் பண்ண அந்த பொண்ணு கூடவே தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கான். இப்போ அங்கே வந்த உடனே அவனுமே நம்ம ஹீரோ வந்து டான் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவேன், நீயுமே இப்போ ஒரு பொண்ணுக்காக தானே காரை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ அவனோட பெஸ்டி அப்புறம் இந்த விக்கி 3 பேரும் ஸ்கூல் டேஸில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்க அப்பா இப்போ வந்து அவனுடைய ஸ்டெப் மதராக இருக்காங்க இல்லையா, அவங்களோட சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வந்து சொல்லி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்த உடனே ஹீரோவால் தாங்கிக்கவே முடியலை. அவன் வீட்டை விட்டு வந்துடுறான், ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு. அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் ஆனால் அங்கே வந்து விக்கி இருக்கான் இல்லையா, அப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு டேய் அது யார்ரா உன்னுடைய ஸ்டெப் மாமா, உங்கள் அப்பாவோட மிஸ்ட்ரஸா, செம்ம ஹாட்டாக இருக்காங்கடா, உங்கள் அப்பாவுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்கடா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா 2 பேரை சமாளிச்சிருக்காரு போலயே, இதுக்கெல்லாம் திறமை வேணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறான். இது எதுவுமே ஹீரோக்கும் சரி அவனுடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த இவங்களுக்குள்ள பெருசாக கிளாஷ் ஆகிருக்க போல். இப்போ வந்து இதை சொல்லி தான் விக்கி வந்து பேசிகிட்டு இருக்கான். என்னமோ இந்த ஊர்லேயே நீ மட்டும்தான் ஒழுக்கமானவன், மற்றவங்க எல்லாருமே பொம்பளை பொறுக்கி மாதிரி தானே நீ நடந்துட்டுருப்ப, ஆனால் இன்னைக்கு நீயும் அப்படி தானே நடந்துட்டுருக்கன்னு சொல்லி பயங்கரமாக கேலி கிண்டல்னு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டுமே சப்போர்ட்டுக்கு வர, நீ என்னதான் சொன்னாலும் சரி இவன் இன்னைக்கு பிஹேவ் பண்ணதுலே தெரிஞ்சு போச்சு, இவன் சும்மா வேலை வந்து நடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவுமே எல்லா பொண்ணுங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒருத்திக்கெலாம் நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த பக்கம் மேனேஜரும் இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விக்கி வந்து உன் மேலே ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் பணம் தருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து சரி நீயே வந்து பேசி சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. விக்கியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோவுடைய அப்பா வந்துடுறாங்களா, அவங்களுமே இப்போ ஹீரோவை பயங்கரமாக டான் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ என்னமோ பெரிய இவன் மாதிரி இருப்ப, இன்னைக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கும் நீ வந்திருக்க தானே, ஒரு பொண்ணு கூட காருக்குள்ளே கூட ஏறினியேன்னா பார்த்தனே, அவளுக்காக காரை வர வாங்கினியே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஹீரோயினும் மேனேஜரும் அங்கே விக்கி வந்துட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க. விக்கி அந்த ரூமில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ இவங்க ஹீரோவோட ரூமில் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் நான் உங்களை மாதிரி கிடையாது, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு நான் முட்டாள் கிடையாது, இவளுங்கெல்லாம் பணத்தை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரு கூட வேணாலும் ஸ்லீப் பண்ணுவாங்க, அப்படி வந்து பணத்துக்காகன்னு சொல்லி அலையுறவங்க அவளுங்க கிட்டலாம் நான் விழுந்துட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவுடைய அப்பாவுமே எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, மொத்தமாக பொண்ணுங்கன்னு சொல்லி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் காதில் வாங்கிட்டு தான் இருக்கா. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, காரில் என் கூட ஒருத்தி இருந்தாலே அவளுமே இதே மாதிரி கேரக்டர் தான், எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் பணத்தை தூக்கி போட்டால் அவள் கூட என் பின்னாடியே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே மோசமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே வந்து அவன் மேலே தண்ணியை தூக்கி கொட்டி விட்டுடுறான். பிறகு கத்தவும் ஆரம்பிச்சிடுறான். உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க, நான் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா செய்யுமான்னு சொல்லிட்டு பயங்கர கேவலமாக பேசுகிறா. பணத்தை வந்து இருந்துச்சுன்னா அதை எங்கே கொட்டுறதுன்னு தெரியல, வேறு ஏதாவது வழியை பாரு, சும்மா இந்த மாதிரி வேலை கொடுத்த ஆளை வாங்கிடலாம்லாம் பேசாதன்னு உடனே ஹீரோவும் நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலையே, இந்த கார் விற்கிறதுக்கு வந்ததுக்கெல்லாம் நீ வந்துட்டு பணத்துக்காக தானே வந்த, எல்லா பொண்ணுங்களும் அதை தானே பண்ணுவீங்க, சும்மா வந்துட்டு எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காத, நீ யார் என்ன வேலை பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசிடுறான். ஹீரோயின் அதனால பொலின்னு ஒரு அறையும் விட்டுட ஹீரோக்கு கோவம் பீக்குக்கு போகுது. ஆனால் அங்கே ஹீரோயின் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பாவும் விக்கியுமே ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவனுக்கு இன்னும் உலகம் தெரியலம்மா, எல்லா பொண்ணுங்களும் கெட்டவன் நினச்சிட்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் நல்லது கெட்டது தெரியலை, அதனால நீ கோவப்படாத அப்படின்னு தான் சொல்ல ஹீரோயினும் இங்கே பாரு, உலகத்தில் இருக்க பணம் மொத்தத்தையும் நீ கொண்டு வந்து என் காலடியில் போட்டால் கூட நான் அவன் பின்னாடி வரமாட்டேன், எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். இப்படியெல்லாம் அவள் கத்திக்கிட்டு வெளியில்
வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ தான் அவளுக்கு அவள் தம்பியோடைய ஃப்ரெண்ட்கிட்டேருந்து கால் வருது. ஸோ இந்த மாதிரி அவள் தம்பி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல இவள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இந்த பக்கத்தில் ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பயங்கரமாக ஹீரோயினை திட்டி புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் தம்பியோடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அவனுக்கு கால் வருது. உங்கள் தம்பி ரொம்ப சிவியராக வந்துட்டு ஹர்ட்டாக இருக்கான், கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கான், ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். பதறி அடிச்சுட்டு ஓடி வரையில் அவள் தம்பியோடைய ஃப்ரெண்டு தான் அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது இந்த மாதிரி கிளப்பில் சண்டே ஆகிடுச்சு, உங்கள் தம்பி இன்னொருத்தனை அடிச்சுட்டான், ஆனால் அடி வாங்கினவன் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான், அவன் கண் விழிக்கவே கிடையாது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதனால தான் போலீஸ் இவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவனோட தம்பியை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறான். அப்போ டாக்டருமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவன் ஜஸ்ட் வந்து ஒரு ஷாக்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே தேங்க் பண்ணி டாக்டரை அனுப்பி விட்டுடுறான். தம்பி வந்து எதுவுமே தெரியாமல் தான் இருந்துட்டுருக்கான். ஸோ அவன் மயக்கத்தில் இருக்கும் போதே ஹீரோ இங்கே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட யார் இதை பண்ணால் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனுடைய ஸ்டெப் மதர் அங்கே வந்துடுறாங்க. அவங்களுடைய பையன் தான் இவன் இல்லையா. ஸோ இப்போ இவனை பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக தாட் பூட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் பையனை யார் இப்படி அடித்தா, இவனை யார் இந்த நிலைமைக்கு ஆக்கினா, அவங்கள சும்மா விடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணவன் ஜெயிலேருந்து வெளியிலே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே நீங்கள் இவனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வேறு யாரா விஷயம் கேள்விப்பட்டுட்டு ஸோ இப்போ அவங்க அப்பாவுக்கும் ஸ்டெப் மதருக்கும் வேறு சண்டே ஆகிடுது. நீங்கள் ஒழுங்காக அவனை பார்த்துக்காம தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு மாற்றி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோவுமே அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிறேன், கிளம்புங்க இங்கேருந்து, அவன் கூட நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். அவன் அங்கேருந்து கிளம்பும் போது தான் இங்கே வந்து ஹீரோவுடைய தம்பியை காட்டுறாங்க. முழிச்சு தான் இருக்கான் போல். இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா அவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் போல். ஸோ அப்படியே ஹீரோயின் இருக்கா இல்லையா, இப்போ பெயில் எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அவளுடைய அக்கா கிட்ட வந்து கேட்குறான். அவங்க அக்கா பார்த்தோன்னா இப்போ கல்யாணமாகி ஒரு குழந்தையோடலாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து நல்லா ரிச்சானவன் போல். ஸோ அவங்க வெல் செட்டில்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து பணம் கேட்க வரும்போது இவங்க வந்து பயங்கரமாக திட்டாங்க. இவங்களுக்கு வந்து தன்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க போல். ஹீரோயினுக்கும் தம்பிக்கும் எப்போ பாரு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கோன்னு சொல்லி அவளை பயங்கரமாக திட்டாங்க. அவன் வந்து டெய்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே வருவான், நீ அதுக்காக அவனை போயிட்டு வெளியில் எடுத்துக்கிட்டே இருப்ப, ஆனால் அது தனியாக செய்ய மாட்டேன், என்னோட காசில் தான் செய்வியா, நீ தான் வேலை பார்க்குறல, போய் சம்பாதிச்சு அவனை வெளியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்புறா. கரெக்டாக அப்போ தான் அவளுடைய அந்த அக்கா ஹஸ்பண்டும் குழந்தையும் வந்துடுறாங்க. ஸோ என்னாச்சு உனக்கு, முகமே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க அக்கா ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கத்தில் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எல்லாமே விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன் தம்பியை அழிச்சு போட்டான்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறான். பார்த்தா அதில் ஹீரோயினுடைய தம்பியும் ஹீரோயினும் தான் ஃபோட்டோவில் ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவளோட தம்பி தான் உன்னோட தம்பியை இப்போ அடிச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் தம்பி ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோவை காட்டிட்டு கூடவே கிளப்பில் வந்து விசாரித்தப்போ இந்த மாதிரி உன் தம்பி மேலே தான் தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இன்சிடெண்ட்டை பற்றி இவன் சொல்லிடுறான். ஹீரோக்கு வந்து நம்பிக்கை இல்லை. உடனே வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் உள்ளே வந்துடுறான். அவன் தம்பி தூங்கிட்டு தான் இருக்கானா. அப்போ சத்த போடாமல் அவனுடைய மொபைல் எடுத்து இவன் செக் பண்ணையில் அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவன் தம்பி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த வீடியோ வேற யார் கையிலையும் மாட்டிடக்கூடாது, ஸோ இதோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீ என்னமாவது பண்ணி டெலீட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு, அதாவது காசு கொடுத்து வாங்கிடு இல்லை அழிச்சிடு அந்த மாதிரி வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டுக்குமே புரிஞ்சிடுது, அப்போ அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவளுடைய அக்கா ஹஸ்பண்ட் அவளை ஸ்டாப் பண்ணார் இல்லையா, அவன் முகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு பெயிலில் எடுக்கணும் பணம் வேணும்னு தான் வாங்க வந்தேன்னு சொல்கிறான். உடனே அவர் பணத்தை கொடுத்துட்டு முதல்ல அவனை போய் சேஃபாக வெளியில் எடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஃபேமிலினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமாக தான் பேசுகிறாரு. அப்போ வந்து ஹீரோயினோட அக்காவுமே திரும்ப பணம் கொடுத்துட்ருப்போங்கிறது இதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது, ஸோ அவனை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னமாவது வேலை பண்ணி இந்த காசெல்லாம் திருப்பி கொண்டு வந்து சீக்கிரம் கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா போல், அவள் லாயரு. ஸோ இப்போ அவளுக்கு தான் விஷயம் சொல்லிட்டு ஹீரோயின் வர வைக்கிறான். அங்கே அவள் விஷயம் கேள்விப்பட்டோன்னே பதறி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ அவள்
அவள் வந்து இந்த மாதிரி அடிப்பட்ட கேஸில் அதுவும் பணக்காரனாக இருக்க போக அவங்க பெயிலில் விடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்கும் போதும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து லாயர் வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணுறாரு, பெயிலில் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பையன் இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்கான். ஸோ இதை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போக போகிறாங்க. கேஸ் வந்து அவங்க வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி தான் போயிட்டுருக்கான். இங்கே ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இப்போ லாயர் மூலமாக இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவனுடைய ஸ்டெப் மாமா வந்து பார்க்குறான். நீங்கள் எதுக்காக அந்த இன்னொரு பையனுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டான். ஆமாம், என் பையன் மேலே கை வச்சவனை நான் சும்மா விட்டுருவேனா, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. ஸோ அவனை வந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ளி நார் அடித்து அவன் லைஃபையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து நீங்கள் உங்களுடைய பவர் அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டான். ஸோ இப்போ அவங்களுமே நான் என் பையனுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரி கிடையாது, பிரச்சனைன்னு உடனே விட்டுட்டு கிளம்புறதுக்கு எதனாலும் என் பையனுக்கு கூட இருந்து அவனை நான் சேவ் பண்ணுவேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன்லாம் டயலாக் பேசிகிட்ருக்க ஹீரோ பயங்கரமாக கடுப்பேறிட்டு, உங்களை எங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க, அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீங்கள் ஏதோ ரோட்டில் போகிறவங்க, எங்கள் அப்பா தெரியாமல் கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனாலுமே ஹீரோவை கோவப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு இந்த லேடி இன்னொரு பக்கம் திரும்பி தனியாக சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ இப்போ இந்த கோவத்தோடு கிளம்பும் போது அங்கே சாணு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஸோ அவள் ஹீரோவை பார்த்த உடனே இங்கே நடக்கிற சண்டையை வந்து பார்த்துருப்பா போல். ஸோ ஹீரோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லி அவங்க அம்மாவோட சேர்ந்து அவளுமே கம்பல் பண்ணி ஹீரோவை சாப்பிடலாம் வைக்கிறாங்க. அவள் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ சாப்பிட ஆரம்பித்தோடனே இப்போ அந்த சாவோடைய அம்மாவும் சாதம் உனக்காகன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணா. உன்னை வந்து வீட்டுக்கு மீலுக்கு கூப்பிட போகிறேன்னு சொல்லி தான் வந்தா, அதனால தான் அவள் இவ்வளோ வந்து சிரமம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தான்னு உடனே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்யூச்சரில் இவளுக்கு பாய் ஃப்ரெண்டாக வரக்கூடியவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டான். அது வரைக்கும் ஹீரோவோட காம்ப்ளிமெண்ட்ரியும் அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த சாவும் ஹீரோ வந்து இப்போ வேறு ஒருத்தனை தன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உடனே வருத்தமாகிடுது. இதன் மூலமாக அவளோட தம்பி இப்போ போலீஸில் இருக்கான்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு தெரிய வருதா. அவங்க பாட்டி தான் இப்போ இவங்க 2 பேரையும் வளர்த்துருப்பாங்க போல். ஸோ அவங்க அங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறமா நான் தான் உங்களை பார்த்துக்கிட்டேன், ஆனால் நான் உங்களை ஒழுங்காக வளர்க்கலையோ, அதனால தான் இவன் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டானா, அவன் அங்கே என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியலை, உங்கள் அப்பா அம்மா என்னை வந்து மன்னிக்க கூட மாட்டாங்க, என்னோட வளர்ப்பில் தான் தப்பாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டு தம் மேலேயே பழி போட்டுட்டு அழுதுட்ருக்க ஹீரோயினும் எல்லாமே சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என் தம்பியோட இன்வால்வ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஃபேமிலியை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, சொன்ன நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லும் போது இல்லை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் ஜஸ்ட்டு போயிட்டு எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தை மட்டும் தான் வச்சுக்க போகிறேன், அவங்க வந்து எதுக்கும் ஒத்து வரலன்னா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டுமே சரி எப்போ எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கேளு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே அப்போ அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகிறா. அவளுக்கு இப்போ வரைக்கும் ஹீரோ தான் அங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்கிறது தெரியாது. ஸோ யாரோ ஒரு பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்திருக்கான். அவனோட அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஆக்சுவலாக இவங்க ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்குமே தெரிய வருது, ஹீரோயினை முதல்ல பார்த்தப்போ ஹீரோவுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு ஷாக்கில் இருப்பார்ல, யாரை பற்றியும் யோசிப்பார்ல, அது வந்து ஹீரோவுடைய அம்மா தான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஒரு நாள் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்பா உங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேட் கிட்ட கேட்கும் போது தான் அவங்க அப்பா வராரு. ஸோ இந்த மாதிரி உங்கள் அம்மா இனிமேல் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அதை எடுத்து அவன் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிறான் அவங்க அப்பா அவங்க அம்மாவை சீட் பண்ணிட்டாரு, வேறு ஒருத்தவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாங்க, அதாவது இப்போ அந்த ஸ்டெப் மாம் தான். ஸோ இப்போ அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாங்க, என்னால் இங்கே வந்து கம்ஃபர்டபுளாலாம் இனிமேல் வாழ முடியாது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு மனசில் தெம்பு இல்லை, ஸோ இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், நான் எங்கே போகிறேன் என்னன்னு எனக்கே தெரியாது, லைஃப்பில் ஓரளவுக்கு நான் செட்டில் ஆன பிறகு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீ உங்கள் அப்பா கூடவே இரு, உங்கள் அப்பா உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இப்போ இந்த மொமெண்ட்டு தான் ஹீரோ இங்கே ரீகால் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்துக்க வந்திருக்க அந்த விஷயம் வந்து அவனுக்கு செக்ரட்டரி மூலமாக தெரிய வந்து வரான். அங்கே ஹீரோயின் இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காளா. ஸோ ஹீரோ உள்ளே வந்த உடனே அவள் பார்க்குறா, அவளுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது, திரும்பவும் இவன் கூட தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவள் வந்து பெருசாக சட்டை செய்யாத மாதிரி தான் அங்கே இருந்துகிட்ருக்கா. ஹீரோவும் சொல்லு என்னை எதுக்கு
எதுக்காக பார்க்க வந்திருக்க என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு நான் காம்பன்சேஷனுக்கு ரெடியாக இருக்கேன், கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க, நாம் வந்து ஸ்மூத்தாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் காம்பன்சேஷனா, உனக்கு பணம் அவ்வளோ இருக்கா, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் பணத்தினால காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லவே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ வேறு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என் தம்பியை மன்னிச்சிருங்க, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம், நாம் வந்து இதுக்கு மேலே இந்த கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். உன்னோட மன்னிப்பெல்லாம் வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, சரி வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள், நாம் எப்படியாவது சுமூகமாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோவுமே இல்லை, நான் வந்து சொல்லக்கூடிய சஜஷன் நீ கேட்டால் இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸராக வந்து என்னோட ஸ்லீப் பண்ணுன்னு டேரெக்டாக கேட்டுடுறான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பேறிட்டு அவள் கத்த ஆரம்பிக்க, அப்போ ஹீரோவும் இந்த கேஸை நானாக வாபஸ் வாங்காமல் உன்னால் உன் தம்பியை வெளியிலையும் கொண்டு வர முடியாது, ஸோ நான் சொல்கிறத நீ யோசிச்சு பாரு, இன்னைக்கு நைட்டு உனக்காக நான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஸோ கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ரொம்ப திமிராக கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து அப்படியே கோவத்தோடு அவள் தம்பியை பார்க்கறதுக்காக வரான். வந்து பயங்கரமாக அவனை கத்துன்னு கத்திட்டு இருக்கா. நீ கிளப்புக்கு போனது மட்டும் இல்லாமல் இப்படி பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விட்டுருக்க, அவன் இன்னும் அங்கே கண் விழிக்கவே இல்லையா, அதனால தான் உன்னை வெளியில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி தீக்க, அப்போ அவள் தம்பியுமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு நான் எதுக்காக பண்ணேன்னு கேட்காமலே நீ வாட்டுக்கு கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்க, அப்போ அவளுமே என்னதான் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவனுங்க தப்பாக பண்ணானுங்க, அதுக்காகத்தான் நான் வந்து அவனுங்களை அடித்தேன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. ஸோ இவ தம்பி மேலே தப்பே கிடையாது, அப்படி இருக்கப்போ ஹீரோ வந்து இந்த அளவுக்கு தன்கிட்ட பேசியிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அந்த லாயர் பொண்ணு, அவகிட்ட இவ விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறா. பெருமா சேர்ந்து இப்போ அந்த கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள மட்டும்தான் கேப்சர் ஆயிருக்கு, அதாவது ஹீரோயினோட தம்பி வந்து அடித்த விஷயம் மட்டும்தான் அங்கே பதிவாயிருக்கு. அவனோட தம்பி அந்த பொண்ணு தப்பாக வீடியோ எடுத்ததெல்லாம் இதில் பதிவாகலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு ஏதாவது வந்துட்டு சோர்ஸ் இருக்கா, இங்கே வந்து ஏதாவது கிளிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நபருமே வேறு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளியில் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் இங்கே ஹீரோ வந்து இந்த மாதிரி தனக்கு ஸ்லீப் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி கூப்பிட்ருக்கான், அப்போ தான் கேஸ் வாபஸ் வாங்குவேன்னு சொன்னான்னு எல்லாமே அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அவள் ஃப்ரெண்டும் பயங்கரமாக திட்டா. அப்போ ஹீரோயினும் வெளியில் வந்து நின்றுட்டுருக்கும் போது அந்த பொண்ணு தனியாக வந்து கிளம்பி போகிறாளாம். ஹீரோயின் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஹீரோ கிட்டேருந்து மெசேஜஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ரிமைண்டர் மாதிரி இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு ஸ்லீப் பண்ண வந்துரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இப்போ ஹீரோவுமே ரூமில் வந்து டைம் பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான்னு சொல்லி தனக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, அப்போ கரெக்டாக ஹீரோயினும் அந்த டைமுக்குன்னு வந்துட ஹீரோக்கு பயங்கர கொண்டாட்டமாக போயிடுது. சொல்லி வச்ச மாதிரியே வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க வகையெல்லாம் பார்த்து அவன் இன்னும் கொஞ்சம் அவள் மூலமாக வந்து அட்ராக்ட் தான் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் உள்ளே இன்வைட் பண்ணிட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து அவகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பயங்கரமாக அவளை டீஸ் பண்ணி கடுப்பேற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி யார் கூடயும் ஸ்லீப் பண்ண மாட்டேன், பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பணத்தையும் காலடியில் கொட்டினாலும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், என் பக்கத்தில் வரமாட்டேன்னு வாய்க்கிழியே பேசினேன் இல்லையா, இப்போ அதுக்கு உனக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நான் உனக்கு கூப்பிட்ருக்கேன், அது யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக டான் பண்ணிவிட்டு டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக அண்ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்துட்டு ஹீரோயினும் அவன் போக்குக்கே அவனை விட்டுட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அவளுமே க்ளோஸராக வந்துடுறான். ஹீரோ அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அவனுடைய பேண்ட் எல்லாமும் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்தில் அவனை புஷ் பண்ணிட்டு இவன் மேலே ஏறிட்டு இருக்க அவளோட இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக புல் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ எனக்கு லெசன் சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும், இப்போ நான் உனக்கு ஒரு லெசன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததாகவும், அப்புறம் ஹீரோயினோட தம்பி அங்கே இவன் தப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் அடிக்க போயிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே இவன் ப்ளே பண்ணி காட்ட ஹீரோக்கு இந்த பக்கத்தில் பகீர்னு ஆகிடுது. எல்லாத்தையும் நம்ம தான் டெலீட் பண்ணிட்டோமே, இவளுக்கு எப்படி கழிச்சுதுன்னு சொல்லிட்டு என்ன ஷாக் ஆகிட்ட, இதெல்லாம் நீ அழிக்க பார்த்தா அப்படியே அழிஞ்சு போயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. அதாவது அவள் ஃப்ரெண்டு கூட வந்து முன்னாடி போயிருப்பாள்ல அந்த இடத்துக்கு சிசிடிவி
ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பர்டிகுலர் பிளேஸ் இவன் வீடியோ எடுத்ததான் அவன் தம்பி சொல்லியிருப்பான்ல அந்த இடத்துக்கிட்ட வந்து அவன் நிற்கிறான். அங்கே நிறைய பார்க்கிங்கில் வந்து கார் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய டேஷ் கேமில் வந்து ஏதாவது பதிவாயிருக்கான்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த கிளிப் அவளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அவள் ஹீரோ கிட்ட சொல்கிறா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீ திம்மரா என்கிட்ட வந்து பேசியிருக்க பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே வந்துட்டு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வந்து அந்த வீடியோ வந்து அழிக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோ அதை பிடிங்க அழிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஃபோன் எடுத்து இவனை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதாவது இவன் பாக்ஸரோட நின்றுச்சிருக்கான்ல அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற மாதிரி நீ வந்து என் தம்பியை சீக்கிரமாக கேஸே இல்லாமாக்கி வெளியில் கொண்டு வந்துடணும், அப்படி இல்லைனா உன் தம்பி பண்ண வேலையை நான் மீடியாவில் அசிங்கப்படுத்திடுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ அரையும் குறையமாக நின்றுட்டு என்னை ஸ்லீப் பண்ண கூப்பிட்டல இதையை சேர்த்து லைவில் போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி அங்கே டெரஸ்க்கு போக சொல்கிறா. ஸோ இப்போ அங்கே ஹீரோவுமே வந்துட்டு தன்னை வந்து அந்த ஓரளவுக்கு ஒரு பில்லோ வச்சு கவர் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவனை விடாமல் முதல்ல உன் பாக்ஸரை ரிமூவ் பண்ணி இங்கே தூக்கி போடுன்னு சொல்கிறா. அவனும் என்னது அப்படின்னு சொல்லி ஷாக்காக வீடியோவை லைவ் பண்ணட்டா இல்லை வெறும் ரெக்கார்டோட நிற்கட்டா அப்படின்னு மிரட்ட அவன் வந்து போட்டுக்கிறதையும் கலட்டி எறிஞ்சிறான். அப்போ ஹீரோயின் காலாலே அதை தூக்கி உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டெரஸ் டோரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா. ஹீரோ ரொம்ப பதறான், என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டல்ல, டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு. இவளும் உனக்கு ஒரு பாடம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு வெளியில் வந்துடுறா. அவளோட லாயர் ஃப்ரெண்டும் அந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ஸோ ஹீரோயின் கிட்டே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக இவங்க கேட்க அவளும் எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு, நான் உள்ளே போயிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், ஸோ கண்டிப்பாக அவன் நாளைக்கு கேஸை வாபஸ் வாங்கிடுவான், இனிமேல் பிரச்சனை இருக்காதுன்னு சந்தோஷமாக கிளம்பிடுறா அவங்கள கூப்பிட்டுட்டு. இங்கே ஹீரோவுடைய அந்த டெரஸ்க்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க நின்று அங்கே என்னமோ சிரித்து சிரித்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறான். அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸே இல்லாமல் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்துடுறான். ஸோ ஹீரோவும் கரெக்டாக அந்த மொமெண்ட் வந்து அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு டேய் சீக்கிரம் வாடா கதவை திறந்து விட்றான்னு கையில் இருக்க பில்லோவை போட்டுட்டு கத்த. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் முழுசாக அவனை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுமே என்னடா இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இரு வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டே போயிட்டு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, அவளை ஸ்லீப் பண்ணலாம் கூப்பிட்ருக்கா அப்படின்னோடனே நீ என்ன லூஸா, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, நான் இந்த மாதிரி பொண்ணுங்க மேலெலாம் இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேன், அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவள் கூட நான் ஸ்லீப் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அன்றைக்கி அந்த ஈவெண்ட் அப்போ என்னை அசிங்கப்படுத்தினால அதுக்கு அவளை பழி தீர்க்கணும், கூடவே எங்கள் அப்பா கிட்ட எனக்கு இவளை பிடிக்கலை, இவளால் நான் அட்ராக்ட் ஆகலைங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அவளை பயப்படுத்தணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன், ஒரு ப்ராங்காக தான் பண்ணேன், பட் அவள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அவனுடைய ஃப்ரெண்டும் ஆமாம் நீ ப்ராங்க் தான் பண்ண, அவள் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் இப்போ அவள் தம்பியை பெயிலில் எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து ஹீரோ லாயர்கிட்ட பேசி தான் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான் போல். அதனால் இவள் பெயிலில் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே அவளோட பாட்டியும் தம்பியும் சேர்ந்து எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. நாள் காலையில் ஹீரோ வெளியில் கிளம்பிட்டு இருக்கையில் அவங்க வீட்டு மெய்டு அங்கே வந்து ஹீரோ கிட்ட ஒரு கவர் கொடுக்குறாங்க, உனக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, கூடியவே வந்து குட்டியாக ஒரு சீட்டும் இருக்குது. அதை எடுத்து அவன் வாசிக்கிறான், அது ஹீரோயின் கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி என் தம்பி மேலே இருந்த கேஸை நீ எடுத்துட்ட, அதனால் நான் உனக்கு சொன்ன மாதிரி உன் தம்பி பற்றின கிளிப்ஸ் எல்லாம் இதில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்கிட்ட எந்த காப்பியும் இல்லை, இதனால் உனக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாமளுக்கு ஒரு கான்டாக்டும் கிடையாது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வாட்ச் முடிக்கும் போது தான் கரெக்டாக அங்கே ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. யாரை கேட்டு இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கின, அவனை எதுக்கு ஈஸியாக வெளியில் விட்ட, லாயர் மூலமாக இப்போ தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு, லாயரை ரொம்ப வருத்தெடுத்தியாமே அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்தவும் ஹீரோவும் நான் எல்லாம் காரணமாக தான் பண்ணேன், நீங்கள் உங்கள் பவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தப்பு அந்த பையன் மேலே இல்லைன்னு சொல்கிறான், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் இந்த பென்ட்ரைவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். அவங்க அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும் போது தான் அவங்க பையன் தான் தப்பாக வீடியோ எடுத்தாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை வந்து பார்க்குறான். ஸோ இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் பேசணும் அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோடவே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி தம்பி வந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருந்துட்டுருக்கான், அவனுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியாத ஒரு கட்டத்தில் இருந்துட்டுருக்கான். ஸோ அவனுக்கு உங்களோட கைடன்ஸ்
பேரண்ட்ஸ் தேவை. நீங்கள் என்னை பார்த்துக்கலனா கூட பரவாயில்ல, நான் எப்படியோ ஒரு வழியாக வளர்ந்து வந்துட்டேன். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுங்கள். அவன் தப்பு பண்ணால் திட்டுங்க, அவன் சரியாக பண்ணால் அவனை பாராட்டுங்க, நல்ல வழியில் அவனை கொண்டு போகிறதுக்கு ஓரளவுக்காவது அவன்கிட்ட கொஞ்சம் பாசம் காட்டுங்க அப்படின்லாம் சொல்லும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன், தோணுதான் பண்ணுவேன். நீ கேட்குறதுனால என்னால் மாற முடியாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. அவரோட ஸ்டெப் மதர் அந்த வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இப்போ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க பையனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அவனும் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா, சம்மந்தமே இல்லாமல் என்னையை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு உடனே நீ பண்ண வேலைக்கு உடனே கொஞ்சம் வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. பாரு, நீ பண்ண வேலைக்கு தானே இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்க, இதை நான் எப்படி உனக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறது? ஆல்ரெடி உங்கள் அப்பா சரி கிடையாது, அவர் நிறைய பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க, எப்போ சொத்தெல்லாம் போகும்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன், பத்தாததுக்கு நீயும் உங்கள் அப்பா புத்தி மாதிரியே போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்து அவனுமே நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்க, அதுக்கு அந்த பையனும் இல்லை, ஹீரோ மட்டும்தான் என் மேலே கேர் பண்ணிக்கிறான், என்ன லவ் பண்ணுறான், பட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துகிட்ருக்கீங்க, அப்பாவுக்கு பொண்ணு கிடச்சா போதும், உங்களுக்கு சொத்து கிடச்சா போதும்னு சொல்லி தான் இருக்கீங்க. ஸோ இப்போவுமே இங்கே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு புழக்கம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணதுனால ஒரு தப்புனால பிறந்த பையன் தான் நான் லவ்வால் பிறக்கலை, நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை கூட பார்த்துக்காம அவனை வந்து கலட்டி விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோ மனசில் எவ்வளோ வருத்தம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். ஆனாலும் அவன் அது எதையும் என்கிட்ட காட்டுறதில்ல, அவன் என்னை சொந்த தம்பியாக நினச்சி தான் பார்த்துக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசும்போது, ஆடு பகை குட்டி உறவா, நீ என்ன முட்டாளா, அவனுக்கு உன் மேலே பாசம்லாம் கிடையாது, அவன் உன்னை வெறுக்க தான் செய்யறான், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா சொத்தெல்லாம் போயிடும்னு கத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டண்ட் அங்கே அவர்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த கிளப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, ஹீரோ வந்து அவனை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த தடயத்தை அழிக்க பார்த்தது, அப்புறம் ஹீரோயின் கிட்ட வசமாக வாங்கி கட்டினது, அவள் அசிங்கப்படுத்திட்டு போனதுன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே தகவல் சொல்லிட ஹீரோவோட அப்பாவுமே எனக்கு இந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்கிறாரு. அதனால ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட ஒர்க் ரிலேட்டடாக பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா அவனுடைய ஆஃபீஸில் இருக்க மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஹீரோவை பார்த்து அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்துன்னு மாற்றி காசப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ என்னடா இது வியர்டாக நடந்துட்டுருக்குன்னு அவன் முழிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து ஹீரோவையும் ஃபோனையும் அப்படியே மாற்றி பார்த்துட்டு ஹீரோ அங்கே இருக்கான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டம் எடுத்துடுறாங்க. ஹீரோக்கு இதை பார்த்த உடனே ஒரு பெரிய குழப்பமாயிடுது. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டோ வெயிட் பண்ணி நான் கம்பெனி குரூப்பில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குரூப் சாட் எடுத்து தேடுறான். அந்த சமயத்தில் தான் ஹீரோக்கு விக்கி கிட்ட இருந்து கால் வருது. ஸோ ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசும்போது விக்கி பயங்கரமாக சிரிச்சு கேலி கிண்டலெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பொண்ணுங்க தான் ஒஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவேன், ஆனால் நேற்று ஒரு பொண்ணு ஒன்று பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள இந்த பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே என்ன மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோ இப்போ நாள் அந்த டெரஸில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அதை வந்து வேடிக்கை பார்த்தவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க போல். இப்போ அதை தான் அவங்களோட எம்ப்ளாயர் எப்படி இருக்காருங்கிற மாதிரி போட்டு அங்கே வந்து ஒரு சாட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ விக்கிக்கும் எப்படியோ தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். இங்கே விக்கி ஹீரோவை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஒரு பொண்ணை எப்படி டீல் பண்ணுறது கூட உனக்கு தெரியலையா, உங்கள் அப்பா இந்த வயசுலையும் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, பேசாமல் அவர்கிட்ட கற்றுக்கோ, அவரோட பிள்ளையாக இருந்துட்டு ஒன்று கூட தெரியாமல் இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு இதனால் பயங்கரமாக கடுப்பு ஏறிடுது. ஸோ இந்த பக்கத்தில் ஹீரோயின் வந்துட்டு அவள் தம்பி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கிறதுனால அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு சின்ன டின்னர் தான், அதில் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் தம்பியை வெளியில் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு ஹீரோயினோட பெஸ்டி அவள் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு, இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ, உங்கள் அக்காவை என்னைக்கும் மறந்துடாது, அவளுக்கு தேங்க்ஃபுல்லாக இரு அப்படின்லாம் சொல்லும் போது அவன் வந்து ஹீரோயினை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் இல்லை எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆக்சுவலாக நான் வந்து இவனுக்காக கஷ்டப்படுறது எல்லாமே எனக்கு கிடைக்காம இருந்தது அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸோ நான் இப்போ படிக்கலை, காலேஜ் பக்கமே போனதில்லை இல்லையா, ஆனால் இவன் அது நல்லபடியாக படித்து வரணும், அதுக்காக நான் எந்த ஒரு சஃபரிங்கையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினோட தம்பி இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிடுறான். ஹீரோயினுக்கு இங்கே ஹீரோவுடைய அப்பாவுடைய செக்ரட்டரி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஓ உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அவரே தான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கேட்குற கேள்வி
கேள்வி எல்லாத்துக்குமே பதில் நேரில் வந்தால் கிடைக்கும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரி வரேன்ட்டு ஒத்துக்கிறான். அவனோட அப்பாவை போயிட்டு மீட் பண்ணுறாலாம். அவர் அவகிட்ட ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என் பசங்களால் தான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் பிரச்சனை வந்திருக்கு. என்னோட பெரிய பையன் அந்த கார் ஈவெண்ட் அப்போ உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் இல்லையா, அவனையும் குறை சொல்ல முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களுமே மட்டமானவங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்கன்ற மாதிரி தான் அவனோட கருத்து இருந்துட்டுருக்கு. நான் பல முறை சொல்லியும் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி அவன் நல்லவன் தான், இருந்தாலும் அவன் ஒன்று அன்றைக்கி ஹர்ட் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. கூடவே என்னோட 2வது பையனால தான் உன் தம்பிக்கு பிரச்சனையாயிருக்கு, அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி ஆயிருக்கு. ஸோ என்னோட பசங்களை நான் சரியாக வளர்க்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஹீரோயினும் அது முடிஞ்சு போச்சு, நானும் ஹீரோவும் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டோம், இனிமேல் இதை வளர்த்துக்க வேண்டாம், இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன எதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது இப்போ அவரும் நான் உனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், எங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்பில் மேனேஜர் போஸ்டிங் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ப்ராப்பர் டிகிரி கூட இல்லைன்னு ஹீரோயின் மறுத்துச்சேக்கா. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அப்பாவை வேவு பார்க்கறதுக்குன்னு அவங்க ஸ்டெப் மதர் ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா ஒரு ஆள். ஸோ அந்த ஆள் இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து கான்வர்ஸ் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டுடுறான். இப்போ அவங்க பார்த்துட்டு ஹீரோயின் தான் அங்கே அவங்க ஹஸ்பண்டோடைய புது டாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கா, ஒருவேளை என் ஹஸ்பண்ட் இவளை கலட்டி விடாமல் இவளுக்கு ஃபால் ஆகிட்டா அதுக்கப்புறம் எனக்கு சொத்தெல்லாம் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்கும் போது தான் அவங்களுடைய அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க இப்போ விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயின் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினுடைய பேர் எடுத்து அவங்க 2 பையன் கூடயும் எப்படி அவள் இன்வால்வ் ஆயிருப்பான்றதெல்லாம் இவங்க சொல்லி முடிக்க அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினோட பேர் தட்டுப்பட அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்துடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ அவன் ஸ்டெப் மதரும் உடனே ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபோனை கொடுக்க சொல்லி கேட்குறான், அவங்க தர மறுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம், நீ போன்றாங்க. அவன் மறுத்துட்டு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நானாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு மிரட்டினோடனே அவங்க ஃபோனை எடுத்து தயக்கத்தோடு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஃபோனில் அவனுமே அந்த பிக்சரை பார்க்குறானா, அவங்க அப்பாவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத அது அவனுக்கு என்னன்னு எடுத்துக்கிறதுனே தெரியலை. இவங்க 2 பேரும் எதுக்கு மீட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் குழம்பி போகிறான். அப்பா ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. குவாலிஃபிகேஷன்ஸை விட லாயலான ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் தான் என்னோட கம்பெனிக்கு தேவை. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பேசாமல் என்கிட்ட வேலைக்கு வந்துரு, உன் தம்பியும் நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை எப்படியாவது இந்த பக்கம் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடணும் தான் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயின் முடியவே முடியாது, ஆக்சுவலாக நீங்கள் பெருந்தன்மையாக இருந்து எனக்கு இந்த இடத்த கொடுக்கலாம், பட் அந்த இடத்துக்கு நான் கரெக்டானவ கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மழுப்பெல்லாம் சொல்கிறான். அப்போ அவருமே நீ யோசிச்சு பாரு, கண்டிப்பாக உனக்கு நான் சொன்னது கரெக்டுன்னு தோணும், நீயே என்னை தேடி வருவ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறா, இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பா வேலை கொடுக்கறதா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயினுடைய அந்த பெஸ்டி லாயர் இருக்கால, அவன் எதுக்காக இப்போ தயங்குற, உடனே எடுத்துக்கோ, இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுலாம் ஈஸி கிடையாது, அதுவும் மேனேஜர் போஸ்ட்லாம் சாதாரணம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஆனால் என்கிட்ட அதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொல்கிறான். அதனால் என்ன, நீயா போய் தேடுற இல்லை தப்பான வகையில் வேலை தேடினியா, அது எதுவுமே கிடையாது, உன்னை தேடி வந்த வேலை தானே, எதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் இப்போ ஹீரோயின் வேலையை எடுத்துக்கக்கூடாது, அதுதான் அவளுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த டயத்தை அவள் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ பார்ட் டைமில் ஒரு டிகிரி பண்ணிவிட்டு அடுத்த 2 வருஷத்தில் ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாக்க குவாலிஃபை ஆகிடுவா, அதுக்கப்புறம் எங்கேனாலும் ஜாப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த லாயர் ஃப்ரெண்டு இவன்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவள் எப்படிறா படிப்பா, அவள் எத்தனை வேலை பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு கைக்கும் வாய்க்குமே கரெக்டாக இருக்குது அமௌண்ட்டு, அதுக்கும் மேலே அவள் எஜுகேஷனுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவா, அவகிட்ட டைமும் இல்லை, சும்மா விளையாண்டுட்டு இருக்காது, அவள் இந்த வேலையை எடுத்துக்கிட்டா அவளுக்கு ஓரளவுக்கு நல்ல சம்பளமாவது கிடைக்கும், அதுக்கப்புறமா அவள் படிப்பை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் முடியும், நீ சொல்கிற மாதிரி பார்த்தா அவளால் சத்தியமாக எல்லாத்தையும் பேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் விக்கியோட ஆஃபீஸில் அவனுடைய செக்ரட்டரி ஹீரோயினை பற்றி கேட்டிங்க இல்லையா, அவளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பற்றியும் அவள் தம்பியை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விக்கியோ அது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருந்துட்டு என்னன்னு தெரியலை, என்னோட மைண்டு ஃபுல்லாக இவ மேலே தான் இருந்துகிட்ருக்கு, இவன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த செக்ரட்டரியும்
ஹீரோவோட கம்பெனி இவங்க கம்பெனி மேலே ஏதோ ஒரு காரணத்துக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். போயிட்டு கம்பெனி லாயரை கூப்பிடுங்க, முதல்ல அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், கேஸை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னோடனே செக்ரட்டரியும் நான் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஹீரோயினுடைய பெஸ்டி தான் அங்கே வரா. அவள் விக்கியோட கம்பெனியில் தான் லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். இந்த கேஸ் பற்றி எனக்கு இப்போ கரண்ட்டாக என்ன வந்து ப்ராக்ரஸ் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ வந்து அவளுமே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செக் பண்ணிட்டேன், இந்த கேஸில் நாம் வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க சைடு தான் எல்லா எவிடன்ஸும் ப்ரூஃப் எல்லாமும் கரெக்டாக இருந்துகிட்ருக்கு, கேஸ் அவங்க பக்கம்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, தப்பு பண்ணது நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு விக்கிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. இங்கே நான் உன்னை வேலைக்கு வச்சது யார் சரி யார் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளோட கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அந்த வேலையை உன்னால் ஒழுங்காக பண்ண முடியாதுன்னா சொல்லிவிடு, நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறேன், வேறு ஆளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான். அவளுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளுக்கு வேலை வேணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்து திரும்ப செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. இங்கே ஹீரோவுடைய அப்பா இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கம்பெனிக்கு வராரா. அவர் ஹீரோயினை பற்றி தான் அந்த செக்ரட்டரி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சமாவது ஸ்மார்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு வருவான், அவள் இங்கே வந்துட்டானா யாரும் அவளை வெளியே அனுப்பக்கூடாது, அவள் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவளை இங்கே கண்டிப்பாக எம்ப்ளாயி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த செக்ரட்டரியுமே நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன், ஆனால் எதுக்காக இந்த பொண்ணு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, இதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து வேலைக்குன்னு சொல்லி குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம இவ்வளோ வந்து தகர்த்துக்கிட்டது கிடையாது, எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ ஹீரோயினோட அப்பாவுமே சொல்லிடுறாரு, அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் தான் ஞாபகம் வருது, அதுக்காகத்தான் அவள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுறா அப்படின்னு சொல்கிறாரு. வேலைக்கு எடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா பார்த்துட்ருக்காருன்னு ஹீரோக்கு நியூஸ் வந்துடுதா. உடனே அவள் அந்த இடத்துல கொதிச்சுட்டு இருக்கான். என்னதான் இந்த கம்பெனிக்கு இவர் சிஇஓவாக இருந்தாலும் இஷ்டத்துக்கு இவரால் ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு வரவும் முடியாது, இங்கே இருக்கவங்களை அனுப்பவும் முடியாது, அதை நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன், இவர் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணு இந்த ஆஃபீஸில் வேலைக்கு உள்ள நுழையவே முடியாது, ஆரம்பத்திலே அவளை கட் பண்ணி நான் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கமாக இங்கே வந்து விக்கினால் இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனோட பெஸ்ட்டியும் அந்த இடத்துல எதுக்காக பாஸ் இப்படி கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்கும் போது மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்ன காரணம் ஏதுன்னு தெரியாது, பாஸுக்கும் அப்புறம் ஹீரோக்கும் சுத்தமாக ஆகாது, அவங்க கம்பெனியோட எப்போவுமே நம்ம கம்பெனி ஒரு காம்படிஷனில் இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும், அவங்க கிட்ட தோற்று போகிறத பாஸ் விரும்ப மாட்டார், அதனால தான் அவர் எப்போவுமே சில்லாக இருக்கக்கூடியவர், இவங்களுடைய பேர் எடுத்தாலும் இல்லை அந்த கம்பெனியோட பாஸ் பேர் எடுத்தாலும் ரொம்பவே கொதிச்சு போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. விட்டுட்டு அப்போ இந்த கேஸில் நான் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக என்னை வெளியே அனுப்பிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து தனக்குள்ளே முணங்கிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களும் ஆமாம் இந்த கேஸில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவர் உன்னை வச்சு செஞ்சிருவாருன்னு சொல்கிறாங்க. இவனோட அக்கா அப்புறம் அவள் தம்பி ஹீரோயின் 3 பேரையுமே அவங்களோட பாட்டி தான் அவங்க அப்பா அம்மாவோட டெத்துக்கு அப்புறம் வளர்த்துருப்பாங்க. பட் இவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க மாதிரி தான் இருப்பான். இவன் ஒரு பணக்காரனை தான் இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போவுமே உக்காந்துட்டு ஹீரோயின் வந்து பணம் இன்னும் கொடுக்கலன்னு தான் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவளோட பையன் அங்கே கொஞ்சம் சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோடனே சத்தம் போடாமல் விளையாடுன்னு அவனை பயங்கரமாக கத்துறா. அந்த பையன் அங்கே லைட்டாக அழுக ஆரம்பிக்கும் போது தான் கரெக்டாக அவளுடைய தாத்தா பாட்டி வந்துடுறாங்க. அதாவது அங்கே அந்த அக்காக்காரியோடைய மாமனார் மாமியார். ஸோ இப்போ அவங்க வந்த உடனே குழந்தைய எதுக்கு திட்டுற, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, குழந்தைங்கள்லாம் லேசாக வந்துட்டு ஏதாவது சொன்னாலே ரொம்ப ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு மாறிடும், குழந்தை கூட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாதான், இதுக்கு தான் கண்டதையும் நடு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இவளுடைய மாமியார் மாமனாருக்கு இவ வந்து புவரான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்கிறது சுத்தமாக பிடிக்காது போல். ஸோ எப்போவுமே இவ மேலே எரிஞ்சு விடுகிறாங்க. ஆனால் அவள் பையன் மேலே மட்டும் ரொம்ப பாசமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங் இருக்குது வெளியில் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த ஃப்ரெண்டுமே இப்போ விக்கியோட கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துருக்கோம்ல அதை பற்றி பேசுகிறதுக்காக வரான். அப்போ ஹீரோவுமே எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த கேஸில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம பக்கம்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம தோக்க மாட்டோம், கண்டிப்பாக இதில் வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும்டா உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, நீ பார்த்துப்ப, அதனால் அதில் நான் இன்வால்வே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ணிவிடு, நான் இந்த மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் எடுத்துப்பான்னு சொன்ன இல்லையா, அப்படி வந்து அவள் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த கார் ஈவெண்ட்டில் அவளோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்களாம் அங்கே வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நீ இவ்வளோ அழகாக இருக்க, உன் அழகை கொஞ்சம் யூஸ் பண்ணாலே தாராளமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு நீ சாப்பிடலாம்,
இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோயினுமே எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், மன திருப்தி எனக்கு இருக்குது, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் அவளுடைய அக்கா கிட்டேருந்து இவளுக்கு கால் வருது. அவங்க அக்காவும் என் ஹஸ்பண்ட் கொடுத்த பணத்தை திருப்பி எப்போ கொடுக்க போகிறேன்னு கேட்குறா. ஹீரோயினுமே என்கிட்ட இன்னும் பணம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், சேர்த்து வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ன உடனே எப்போ கொடுப்ப, எவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருப்ப, எனக்கு அந்த அமௌண்ட் சீக்கிரமாக வேணும்னு சொல்ல ஹீரோயினும் நான் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சீக்கிரம் காம்பன்சேட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். சரி நீ பெருசாலாம் ஒன்றும் மெனக்கட வேண்டாம், நீ கிளம்பி என்னைய பார்க்கறதுக்கு வா, நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், அந்த வேலையை செஞ்சாலே உனக்கு வந்து காசு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுமே சரின்னு அங்கே கிளம்பி வரும்போது பார்த்தா ஒரு வயசான ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஆள் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு தான் உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவங்க அக்கா அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்போ அந்த ஆளுமே ஹீரோயினை சுற்றி முற்றி பார்த்துட்டு மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு அவளை டச் பண்ணுறதுக்காக போகும்போது ஹீரோயின் வந்து அவளை டச் பண்ண விடாமல் தள்ளி வந்துடுறான். அப்போ அந்த ஆளுமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ எதுக்கு எண்ணத்தோட வர அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க உடனே ஹீரோயினோட அக்காவும் நீ இவருக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிற, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்காமா, அந்த ஈவெண்ட்டுக்கு இவருடைய +1 இவருடைய ஃப்ரெண்டாக நீ அவர் கூட போயிட்டு வா, அதுக்கு தான் உனக்கு அவர் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமாக வெறி ஏறிடுது. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறியான்னு உடனே எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், அவருக்கு தனியாக போக இஷ்டம் இல்லை, அதனால் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீ அவருடைய பார்ட்னர் மாதிரி இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த ஆளுமே நான் நிறையா பணம் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திரும்ப தொடுறதுக்காக வரான். ஹீரோயின் பயங்கரமாக கத்தி திட்டி அனுப்பிடுறான். ஸோ அதுக்கப்புறமா அவள் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீயாவும் பணம் கொடுக்க மாட்டேன், நானா உனக்கு பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ணாலும் இப்படி தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் உனக்கே அசிங்கமாக இல்லை, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, நீ இவ்வளோ சுயநலவாதியா, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு கேட்கும் போது அவங்க அக்காவும் நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்காக நீ சொன்ன வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி கேவலமான விஷயத்துலலாம் உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்கிறான். நீயா இப்போ எனக்கு பணத்தை எண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பு, உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே வேண்டாம்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் எப்படி உன்னால இப்படி பேச முடியுது, நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்து தானே பாட்டி வளர்த்தாங்க அப்படின்னும் போது பாட்டி தான் வளர்த்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்கக்கிட்ட இப்போ எல்டர்லி பென்ஷன்லாம் வந்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு டவுரி பெருசாக கொடுத்தாருல்ல, அந்த அமௌண்ட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுன்ன உடனே உனக்கு தெரியாத மாதிரி பேசாத, உன் ஹஸ்பண்ட் டவுரி கொடுத்தாரு தான், அது அவருடைய நல்ல மனசு, ஆனால் பாட்டியோட நல்ல மனசு படி அதை ஏற்றுக்க முடியாதுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல, அந்த பணத்தை உன் ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னப்போ நீ எதுன்னு வாங்கிட்டு வந்த, இப்போ வந்து உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி திரும்ப பாட்டிக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வாங்கிட்டு வான்னு சொல்கிற, கொஞ்சமாவது உனக்குலாம் மனசாட்சி இருக்கா, பாட்டி நம்ம 3 பேரையும் வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னும் அவங்கள குத்தம் சொல்லிட்டு இருக்க, அவங்க கிட்ட இருந்து என்ன பிடுங்கலான்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அவங்க அக்காவும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ என்ன சொன்னாலும் என் மண்டையில் ஏற போகிறதில்ல, எனக்கு பணம் தேவை, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறான். ஹீரோயின் அழுகவே ஆரம்பிச்சிடுறான். எப்படி தான் எனக்கு அக்காவோ என்னால் ஏற்றுக்கவே முடியல, நீ அக்காங்கிறத என்னால் நம்பவே முடியல, நீ பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணி குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் நீ இவ்வளோ பணம் இவ்வளோ சொத்து சகோன்னு இருந்து டெய்லி வெட்டியாக காசை கழிச்சிட்டு இப்போ என்ன வந்து நோண்டிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்ல அந்த பேச்செல்லாம் பேசாத, உனக்கு 1 வாரம் டைம் தரேன், எனக்கு பணம் திரும்ப வரலன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட ஹீரோயின் அழுதுகிட்டே கிளம்பிடுறா. அப்புறம் அந்த லாயர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அக்கா சொன்னதெல்லாம் சொல்ல அவள் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அவெல்லாம் நிஜமாவே உனக்கு அக்கா தானா, கருமம் இப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே இவளை பற்றி தான் தெரியும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பழகிடுச்சு தான், இருந்தாலும் அவகிட்டேருந்து நான் எதையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது, ஏதோ கொஞ்சமாக வந்து அவள் நல்லவன் நினச்சிட்டேன் போல் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஃப்ரெண்டுமே இங்கே பாரு, அவள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, நீ வந்து ஒரு நிலையில் இருந்து அவவாயும் மூடணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உனக்கு வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆஃபரை எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது, அங்கே உனக்கு கண்டிப்பாக நல்ல பேரும் கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்கும், உங்கள் அக்கா கிட்ட நீ போயிட்டு நிற்கவும் வேண்டான்னு சொல்கிறான். இங்கே ஹீரோவும் அவளோட தம்பியை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அவங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு ஸ்டெப் மதர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஹீரோ வெறுத்துருக்கான். அவங்க வந்து அப்போவே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்க அம்மா வெளியில் போன உடனே. ஸோ இப்போ அதனால் அவனுக்கு அவன் தம்பியும் பிடிக்காம தான் இருந்திருக்கு. அவனுடைய அப்பா அப்புறம் இந்த ஸ்டெப் மாம் 2 பேருமே இப்போ அந்த பையனையும் பார்த்துக்கிறதே கிடையாது. 2 பேரும் எங்கேயாவது ஊர் சுற்ற போயிடுவாங்க, பணத்தை செலவு பண்ண போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப காய்ச்சல் அவஸ்திப்பட்டு இருக்கும் போது ஹீரோ தான் பாவம் பார்த்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து க்யூர் பண்ணியிருக்கான்.
அதுக்கப்புறத்துலேருந்து அந்த பையனுக்கு ஹீரோ மேலே ரொம்பவே பாசம் வந்துடுது. ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே அலையிறான். அவனுக்கிட்ட போயிட்டு போயிட்டு பேசணும்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோ பார்க்கும்போது அவனை அவாய்ட் பண்ணுறான், இங்கேருந்து போ சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் அங்கே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ பண்ணுறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோ பார்க்க அவனுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பு தான் ஆயிட்டுருக்கு. ஆனால் அந்த பையனும் ஹீரோவோட லவ் அண்ட் கேருக்காக ஏங்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி ஒரு நாள் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவனுக்கு லெக் கிராம்ப் வந்துடுது போல். சுத்தமாக அவனுக்கு தண்ணிக்குள்ளே அங்கே ஈடு கொடுக்கவே முடியலை. பயங்கரமாக அலறான் ஹெல்ப்னு. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் அந்த குட்டி பையன் ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தானா. ஸோ அவன் வந்து ஹீரோ அங்கே ஹெல்ப் கேட்டு கத்துன உடனே அண்ணனை காப்பாற்றணுன்ட்டு இறங்கி ஓடி வரான். ஆனால் அவனுக்கு அதுக்குள்ளே அங்கே ப்ரீத்திங் ஏதோ ட்ரபிள் ஆகிடுது. ஸோ அவனால் சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. ஆனாலும் அந்த கட்டத்துலேயும் அவன் எப்படியோ தாக்கு பிடிச்சி ஹீரோவை காப்பாற்றணுங்கிறதுல தான் முயற்சி பண்ணி அவனுக்காக டியூபெல்லாம் தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ப்ரீத் பண்ண முடியாமல் அவன் அந்த இடத்துல விழுந்து கிடக்க ஹீரோவும் அந்த டியூப்பை பிடிச்சி தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இவன் மேலே அவனுக்கு பாசம் வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு இந்த பையன் தன்னோட பாசத்துக்காக ஏங்குறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போலேருந்து ஹீரோ வந்து அவனுடைய ஸ்டெப் மதரை மட்டும்தான் ஹேட் பண்ணுவான். பட் அவனோட தம்பி மேலே உண்மையான பாசத்தோடு தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் தம்பியுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் விழிக்கிறானா. ஹீரோவை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சந்தோஷமாகிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து அவனுடைய அந்த சந்தோஷமெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கேரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ அவனை சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ தப்பான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு ஷாக்காக ஹீரோ வந்து பதில் சொல்லாமல் நிற்கிறானா. இவனுக்கு புரிஞ்சிடுது அவனுடைய ஃபோனை ஹீரோ பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதுக்காக நல்லது பண்ணணும்? அப்பா அம்மாவுக்கு நான் தப்பான வகையில் தான் பிறந்தேன். ஸோ அப்பாவுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய பொம்பளைங்களோட சுற்றிட்டு தான் இருக்காங்க. அம்மாவுக்கும் சொத்து மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், என் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நான் யாருக்காக நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் எமோஷ்னல் ஆகும்போது ஹீரோ போயிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். இங்கே பாரு, நாம் நல்லவனாக இருக்கணுங்கிறது மற்றவங்க பார்க்கணும் இல்லை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக கிடையாது. நாம் நல்லவனாக நடந்துக்கணுங்கிறது நம்மளோட மனசாட்சி நம்மளை நிம்மதியாக வாழ விடணுங்கிறதுக்காகத்தான். ஸோ நீ நல்லதை மட்டுமே பண்ணு, அப்போ தான் ஒன்றால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையன் அங்கே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறான். அதை பார்க்குறாளா, அவள் பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி போயிடுது. என்ன இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு மண்டையில் பல்ப் எரிஞ்சு அவள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையனும் இப்போ வந்து ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டை நல்லா தெரிஞ்சவனா. ஸோ அவகிட்ட போயிட்டு என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து விடாமல் ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு செஞ்சிட்ருக்கான். அப்போ அவனும் வந்து இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த குட்டி பையன் சடார்னு எந்திரிச்சு இல்லை தப்பு என் மேலே தான், நான் தான் இந்த அங்கிள் மேலே தெரியாமல் ஐஸ்கிரீமை வந்து கொட்டிட்டேன், அவரோட ட்ரெஸ் இப்போ வீணாக போயிடுச்சு, அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஆஹா தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நொந்துக்கிறான். அப்போ அந்த பையனும் அப்படியே திரும்பி ஹீரோட பெஸ்ட்டியை பார்த்துட்டு சாரி அங்கிள் உங்கள் ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க அதனால் என்ன பரவாயில்ல வாஷ் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடும், நீ எதுக்காக சாரி எல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையன்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சமாக அப்படியே அவனை சைட் அடிச்சுக்கிட்டு விழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக அந்த பையனை வந்து அவனுடைய தாத்தா பாட்டி தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ இப்போ அவங்க ஓடி வந்து அவன் ஏன் அழுதுட்ருக்கான்றதையும் கேட்குறாங்க. கூடவே அவங்க ஃப்ரெண்டோடைய ட்ரெஸ்ஸு ஸ்பாயிலாக இருக்கிறதையும் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உடனே அவங்களும் அந்த பையன் சார்பாக இவன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க அவன் பரவாயில்ல இதென்ன சாதாரண ட்ரெஸ்ஸு விஷயம் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அவங்களுமே அவனுக்கு சாரி கேட்டுட்டு அவன் வந்து இந்த அளவுக்கு அங்கே தன்மையாக நடந்துக்கிட்டதுனால தேங்க் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஐயோ இவன் எல்லா வகையிலையுமே ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கானே, இவனெல்லாம் விடவே கூடாது, தேவையில்லாமல் திட்டியிருந்தாலும் காதல் மோதல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்களே, அதனால் எப்படியாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், இவன்கிட்ட வந்து நாம் நம்பரை வாங்கணும், இவனை டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளவே பேசிக்கிட்டு பெரிய கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இவன் ஆசையாக திரும்புகிறான். ஆனால் பார்த்தா அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டை காணும், அதுக்கு பதிலாக ஒரு பொம்மை தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இவன் இங்கே டென்ஷன் ஆகிடுறான். என்ன இவனை காணும், இப்போ நான் இவனை எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்ருக்கா. இந்த பக்கத்தில் ஹீரோயினுடைய பாட்டி வந்து ஒரு ஃப்ளார் ஷாப் தான் வச்சு நடத்திட்டுருக்காங்க போல். ஹீரோயின் அவளுடைய வேலைக்கு நடுவில் அங்கே வீடியோஸ் எல்லாமும் போட்டு அந்த ஷாப்புக்கு வந்துட்டு யாராவது கஸ்டமர் பிடிக்கணும்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படி வந்து இவ கொஞ்சம் கூட வந்து சலிச்சுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காளா. அப்போ வந்து அவளுக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஆகி போயிடுது. ஸோ அந்த இடத்துல கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டு தான். லைஃப்பில் எப்போ தான் தனக்கு ஒரு நல்லது நடக்கும், தனக்கு எப்போ தான் ஒரு
ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் அவளுடைய பாட்டி வர அவங்கக்கிட்ட புலம்பிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறா. எனக்கு ஒரு நாள் கூட வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க முடியலை. நான் எப்போ தான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை ஒரே ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதும் தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டவுன் ஆகிருக்கும் போது அவங்க பாட்டி அவளை கட்டி பிடிச்சி எல்லாமே சரியாகிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழியே இல்லைன்னா அவள் ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸை கேட்டுக்கிட்டு ஹீரோயின் இப்போ ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வேலைக்கே வந்துடுறா. அங்கே இருக்கக்கூடிய ஹீரோவோடைய போஸ்டர்லாம் பார்த்துட்டு கழுவி ஊற்றிக்கிட்டே அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா, தனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து ஹீரோயின் வந்திருக்க விஷயம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பிளான் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அந்த செக்ரட்டரியும் ஓடி வந்து ஹீரோடைய அப்பா கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த பொண்ணு இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்ல எல்லாம் நல்லபடியாக நான் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவள் இந்த கம்பெனியில் வேலையில் கண்டிப்பாக நிலைக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இன்னும் இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லி ஆசையாக கேபின்குள்ளே நுழையிறான். பார்த்தா ஹீரோ அங்கே உட்காந்து அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமா பார்த்தோன்னா 34 எபிசோட்ஸ் இருக்குது. நான் எப்படியாவது கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு 7-8 எபிசோடில் முடிக்கிறேன். பாய்.